வயநாடு பற்றி ஒரு காணொலியை பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஊரில் கனடாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு மரம் இருக்கணும், இல்லை ஒரு செடி இருக்கணும். அதுக்கு முன்னாடி புல் மாதிரி கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் விட்டு தான் வீடு கட்டணும். ஸோ இப்போ இந்த வீடு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த காணொலி முடிகிற வரைக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த செடி இருக்கும், புல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வீடே இருக்கும். இது சிட்டிக்கு நடுவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய நகரத்துக்கு நடுவில் தான் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்க இடம் இருக்குது. இதுவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் நிறையா இடைவெளி விட்டு புல் விட்டு மரம் சுற்றிலும் வச்சு அப்படி தான் கட்டுவாங்க. இது எப்படி சாத்தியம்னா, கவர்மெண்ட் இந்த மாதிரி ரெகுலேஷன் போட்டிருப்பாங்க. இதை மீறினாங்கன்னா வீடு கட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபைன் போடுவாங்க. ஒருவேளை இந்த மரம் பட்டு போச்சுன்னா இந்த மாதிரி குட்டி மரம் இந்த மாதிரி உடனே வச்சிடணும். அதாவது இது வளர்ந்துருக்கு, குட்டி மரம் வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்சுருக்கலாம், வளர்ந்துருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த தெருவு எல்லாமே இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு வீட்டுக்கு நடுவில் இல்லை வீடுகளுக்கு நடுவில் முன்னாடி எல்லாமே மரம் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு நடுவில் நிறையா மரம் இருக்கணும். அப்படின்னா இந்த மண்ணெரிப்பை ஒரு வேளை தடுத்துருக்குமோ முடியுமோ அப்படிங்கிற ஒரு தோணுது. முடிஞ்ச வரைக்கும் மரம் வளங்க, மரத்தை வெட்டாதீங்க. சிட்டிக்கு நடுவில் பார்க் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பராமரிங்க, அதில் மரம் வைக்கிற மாதிரி பண்ணுங்கள். நன்றி.